கல்வியே கருவி என்ற தலைப்பில் பேச வருமாறு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் மேம்காக. A huge round of applause, please. இந்த உலகத்தில் எவ்வளவோ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த சின்ன கஷ்டத்திலெல்லாம் ஒரு பெரிய சின்ன கஷ்டம் மேடையில் இவ்வளவு பேர் நின்று கொண்டிருக்கிற போது ஓரத்திலே நின்று பேசுவது. அதை டாக்டர் பழனிவேல் சார் பேசுறதுக்கு முன்னாடி என்னை பேச கூப்பிட்டுருக்கலாம், கொஞ்சமாவது உக்காந்துருப்பீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிகிற தருவாயில் பேச கூப்பிட்டது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா எல்லாரும் டாக்டருக்கு மரியாதை செலுத்துவதற்காக காத்திருக்கிறீர்கள். அவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் மேடையில் இவ்வளவு கூட்டம் இருக்குது, பேசுகிறதா வேணாமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரெண்டு பேர் மாத்திரம் கை தூக்குறீங்க. நான் மிகச் சுருக்கமாக 2 சென்டென்ஸ் தான் பேச போகிறேன். ஏன்னா இந்த சூழலில் பேசுறது ரொம்ப கஷ்டம். Ma'am, we are all eagerly awaiting your talk. அப்போ முன்னாடியே கூப்பிட்டுருக்கணும் பாருங்க. Sorry ma'am, sorry for the முடிஞ்ச inconvenience. அப்புறம் பேச கூப்பிட்டா அப்புறம் எப்படி? கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா ஓரளவு பேசலாம். ஏன்னா ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு விட்டு நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் பேச முடியாது. ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிளேஸில் வந்து உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்னும் ஈவெண்ட் முடியல, இன்னும் நிறைய ஃபெலிசிட்டேஷன்ஸ் தான் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வந்து அவரவர் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். It's a very humble request. Guys, please be seated. Everybody will get an opportunity to interact with Chief Sir. Kindly please be seated in your seats. ஒரு தடவை ஒரு கல்யாணத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. திருமணத்தில் பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போதே சாப்பாடு பந்தி போட்டுட்டாங்க. நம்ம மக்கள்லாம் பந்திக்கு போகிறதுக்கு முன்னாடி மொய் எழுதிட்டு போகணுன்றதுக்காக மேடையில் மணமகன் மணமகளை நெருக்கிறாங்க. அவங்க நெருக்கி 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 மேடையில் பேசிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ தூரம் போயிட்டேன். சரி, அவ்வளோ தூரம் தள்ளி போய் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பாட்டியம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒன்றுமே கவலைப்படாத, இங்கே மணமகள் அறைன்னு இருக்குது, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, நீ அங்கே போய் பேசு, ஒரு தொந்தரவு இருக்காதுன்னுச்சு. கிட்டத்தட்ட அந்த நிலையில் இருக்கிறேன். 2 விஷயங்களை தான் சொல்ல நினைத்தேன். தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் ஒரு 22 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அளவில் அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையும் சேர்ந்தவர்கள் ஒரே அரங்கத்திலே இருந்து ஒருவரை பாராட்டிய நிகழ்ச்சி இது ஒன்றுதான் என்று நான் நினைக்கின்றேன். அரசியலிலிருந்து வெளியே இருக்கிற நமக்கு இது ஒரு பெரும் வாய்ப்பு. தனிப்பட்ட ஒரு தமிழரின் சாதனை என்று வருகிற போது அரசியல் கருத்துக்கள், காழ்ப்புக்கள் இதை எல்லாவற்றையும் மீறி ஒருங்கே நின்று அவரை பாராட்டுகிற ஒரு மேன்மையை, ஒரு தன்மையை இந்த அரங்கத்திலே நாம் பார்த்தோம். இது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்பதற்கு பல காரணம், இது ஒரு முக்கியமான காரணம். இதற்கு காரணமான சாதனை நாயகர் டாக்டர் பழனிவேல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2வது விஷயம், அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய இங்கே பேசப்பட்டது, நம்ம எல்லாருமே அதை கேட்டோம். அமைச்சர் இருக்காரு, கல்வித்துறை அமைச்சர், நிறைய பள்ளிகளுக்கு அவரும் போவாருன்னு தெரியும். நானும் நிறைய பள்ளிகளுக்கு போகிறேன், நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற போது எனக்கு இருக்கிற ஒரு அச்சம் அல்லது ஒரு துணுக்குரல் என்னவென்றால், அவங்க ஏன் எப்போ பாரு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. எந்த கிளாஸ் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்க ஃபோனுக்குள்ளேயே அவங்க பொதிஞ்சிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற மிக பிரம்மாண்டமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அந்த ஃபோனுக்குள்ளே அவங்க பொதிச்சுக்கிறாங்க. இதுதான் பெரிய காரணம். அந்த ஃபோனில் வர ரீல்ஸில் இருக்கிற ஆர்வம் மாத்திரம் காரணம் இல்லை, தனக்கு எதுவுமே தெரியாது, தனக்கு எதுவுமே இல்லைன்ற அந்த தவிப்பை ஒரு ஃபோனுக்குள்ளே தான் அவங்களால புதைத்து கொள்ள முடிகிறது. நான் என்ன நினைக்கிறேன்னாக்க,
டாக்டர் பழனிவேலு அவர்கள் ஒரு மருத்துவராக செய்த சாதனைகளை பற்றி இங்கே பேச நிறைய மருத்துவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அது தெரியும். ஒரு எழுத்தாளராக இந்த புத்தகத்தின் மூலம் அவர் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார். கொஞ்சம் அங்கே போகிற செலிபிரிட்டிஸே பார்த்துட்டு இருக்காம இந்த பக்கம் பார்த்தா தான் எனக்கு பேச்சு வரும். அவர் எனக்கு எழுத நேரம் இல்லைன்னு சொன்னார். டைமே இல்லை எனக்கு, ஏன்னா ஃபுல் டே இஸ் பேக்ட் வித் சர்ஜரிஸ். அதை தாண்டி அவர் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இவ்வளவு நாட்கள், இவ்வளவு வருடங்களை எடுத்துக்கொண்டிருக்கார். டாக்டர் அப்துல் கலாமை அவர் சந்தித்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 10 வருடமாக உருவாக்கப்பட்ட இந்த புத்தகம் இப்போது தான் வெளிவந்திருக்கிறது. இந்த 10 வருஷத்தை நாம் இழந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். நாம என்றால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைஞர்கள் இழந்து விட்டார்கள். இந்த இழப்பை சரி கட்டுவதற்கு டாக்டர் இனிமேல் தொடர்ந்து நிறைய எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் ஒரு மருத்துவர் கிடையாது. ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் இருக்கிற நுவான்சஸை பற்றி பேசுகிற அளவு அந்த துறையில் எனக்கு தெளிவெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசலாம், புத்தகங்களை பற்றி நான் பேசலாம். அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது. நான் நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே 2 புத்தகங்களை தான் நிறுத்த முடியாமல் நான் படித்தேன். முதல் புத்தகம் பொன்னியின் செல்வன். அது சில மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய +2 கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி 7 நாள் லீவ் கொடுத்தாங்க. அப்போ நான் பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பித்தேன், சும்மா ஒரு சேஞ்சுக்காக. ஆனால் படிக்க ஆரம்பித்த பிறகு வைக்கவே முடியாமல் படித்து 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 ராத்திரி 3 மணி மட்டும் படித்து ஆதித்த கரிகாலனுடைய அவன் மரணம் அடைகிற காட்சி வர்ற போது அழுதேன் பயங்கரமாக. எங்கள் அப்பா எழுந்திரிச்சு கவலைப்படாதம்மா, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும்னு சொன்னார். என்னவோ நான் கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு தான் பயந்து அழற மாதிரி. அதற்கு பிறகு நிறைய புத்தகங்கள், நிறுத்த விடாமல் படிக்க வைத்த புத்தகங்கள். நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை இவங்க எனக்கு அனுப்பிச்சே 2 நாளோ 3 நாளோ தான் ஆகுது. கடைசி நிமிஷத்தை தான் கொடுத்தாங்க. இந்த 2 நாளில் இந்த புத்தகத்தை கீழே வைக்காமல் நான் படித்து முடித்தேன். பால் அடுப்பில் வச்சு படிச்சுட்டு இருந்தேன், சாப்பிடும்போது படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு விமானத்தில் ஏறுகிற போது முழுக்க படிச்சுட்டு வந்தேன். விமானத்தில் எவ்வளோ டர்புலன்ஸ் இருந்ததுன்னே தெரியாத அளவு அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். பாலை வச்சு அது பொங்கினப்புறம் என் வீட்டுக்காரர் சொன்னார், அப்படி என்னதான் இருக்கு புத்தகத்தில்னு கேட்டார். நீங்களும் படிங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன இருக்கிறது அந்த புத்தகத்தில்? அவருடைய எழுத்து நடையில் உண்மை இருக்கிறது, அதுதான் காரணம். ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தானே எழுதுவதற்கு என்ன தேவை? 2 தேவை. சாகசங்கள் நிரம்பிய வாழ்க்கை தேவை, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற நேர்மை தேவை. இந்த 2மே டாக்டர் பழனிவேல் அவர்களுக்கு இருப்பதால் தான் இந்த புத்தகம் இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. பல வாழ்க்கை வரலாறுகளில் நம்ம பாதி படிக்கிற போதே சரியான உடான்ஸ்ன்னு தோணிடும் நமக்கு. ஏனென்றால் முழு உண்மையையும் சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறுகளை பல பேர் எழுதுவதில்லை. அவர்கள் தரப்பு உண்மையைத்தான் சொல்லுவார்களே தவிர உண்மையான உண்மை அதிலே இருக்காது. ஆனால் டாக்டர் பழனிவேலு எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தில் முழு உண்மை இருக்கிறது. அதனால் தான் படிக்கிற போது அது நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறது. 2வது விஷயம், இன்றைக்கு இளைஞர்கள், என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைக்கிற இளைஞர்கள் மகத்தான நடிகர்கள், அரசியல்வாதிகள், ஸ்போர்ட்ஸ்மேன் அவர்களோடு பின்னால் நிற்கிற கூட்டத்துக்குள் தன்னை கரைத்து கொள்ள விரும்புகிறார்கள். ஏன்னா தனியாக நிற்கிற அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்ய வேண்டும். நிறைய புக் ஃபேர், புத்தக கண்காட்சிகளுக்கு போகிற போது நிறைய பேர் என்னை கேட்பாங்க, என் பிள்ளைங்களை எந்த புக்கு படிக்க சொல்லலாம். நான் இனிமேல் அப்படி கேட்டால் அடுத்தது 1 வருஷத்துக்காவது இந்த கட்ஸ் என்ற புத்தகத்தை உங்கள் பிள்ளையை படிக்க சொல்லுங்கள் என்பதை நான் சொல்ல போகின்றேன். இதில் அவருக்கு இருந்த துணிச்சல் நிறைய நீங்கள் எல்லாருமே பேசிட்டாங்க புத்தகத்தை பற்றி. அந்த துணிச்சலுக்கு பின்னாலே இருந்த நிகழ்ச்சிகள், அதை ஒன்று 2 சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு போகிறார். எப்படி அட்மிஷன் வாங்க கஷ்டப்பட்டாருன்ற கதையெல்லாம் இங்கே நீங்கள் பல பேர் சொல்ல கேட்டீர்கள். கடைசியில் பியூசி படிக்கிறதுக்கு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு போயிட்டார். அங்கே போன உடனே முதல் முறை மெஸ்ஸில் சாப்பாடு, அதுக்கு பிறகு படுத்து தூங்குவதற்கு கட்டில். இதுவரையில் அவர் வாழ்க்கையில் இதை அவர் சந்திச்சதே கிடையாது. அவர் எழுதுறாரு,
மதிய உணவு என்பதை இதுவரையில் நான் சாப்பிட்டதே இல்லை என்று எழுதுகிறார். பியூசி படிக்கிற பிள்ளைனா என்ன, இவர் ரொம்ப தள்ளி படித்தார். அதனால கிட்டத்தட்ட 21 வயதில் தான் பியூசி படிக்கிறார். பியூசி படிக்கிற வரை மதிய உணவு என்பதை நான் சாப்பிட்டதே இல்லை என்று நினைக்கிறார். இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். நம்ம வீடுகளில் ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, ரசம் நாம் செஞ்சு வச்சதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன், பொரியலும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன் உடனே வெளியில் போய் வேறு ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க. டிங்குன்னு வந்து பெல் அடிக்கிறான். ஒரு பீட்சா வருது வீட்டுக்கு. ஏய், இவ்வளோ சமையல் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்குடா பீட்சா ஆர்டர் பண்ண? எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்குது. இந்த வாழ்க்கையோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒப்பிடுவதற்காகவாது நம்முடைய பிள்ளைகளை இந்த புத்தகத்தை படிக்க செய்ய வேண்டும். லஞ்சுன்னு ஒன்றே சாப்பிட்டது கிடையாது, பெட்டில் படுத்தது கிடையாது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்கிற அந்த ஃபாதரை போய் பார்க்குறாரு. எனக்கு நான் கட்டுற ஹாஸ்டல் ஃபீஸை குறைக்க முடியுமான்னு கேட்குறாரு. அந்த ஹாஸ்டல் வார்டன் ரொம்ப கடுமையான ஒரு ஆசிரியர். அவர் சொல்கிறார், உனக்கு மாத்திரம் எப்படி குறைக்க முடியும், உன் கூட எவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் கட்டுறது தானே நீ கட்டுற, அவங்கள விட நீ அதிகமாக கட்டுறியா? இல்லை சார், அதே தான் கட்டுறேன். அப்போ எப்படி குறைக்க முடியும்? என்னால் மத்தியானம் சாப்பிட முடியல சார். சாப்பிட முடியல, அது உன் பிரச்சனை, அதுக்காக ஃபீஸை குறைக்க முடியுமா? இவர் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறார். அவர் கேட்குறாரு, என்ன, எதனால் சாப்பிட முடியல? நான் சாப்பாட்டை கையில் எடுக்கும்போது எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வருது. நான் இந்த சோறை கையில் எடுக்கிற இந்த நேரத்தில் வயலில் அவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற போது என்னால் ஒரு கவலை சாப்பாட்டை கூட சாப்பிட முடியல சார். அதனால தான் வந்து கேட்குறேன், நான் சாப்பிடாத சாப்பாட்டுக்கு ஏன் காசு கட்டணும், எனக்கு கொஞ்சம் காசை நீங்கள் குறைச்சிக்க முடியுமான்னு இவர் கேட்குறார். இதுக்கு பிறகு தான் கிளைமேக்ஸ் வருது. ஆமாம், உடனே நினைப்போம், ஏறிய பிறகு ஏணிகளை எட்டி உதைப்பது தான் நம்முடைய பழக்கம். ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரையும் நினைவிலே கொண்டு இவ்வளவு நெகிழ்ச்சியானது. இங்கே இருந்த இந்த ஆசிரியர், வையாபுரி ஆசிரியர் அவர்களே பற்றி ரொம்ப நாள் கழிச்சு இவர் பார்க்க போறாரு. வையாபுரி ஐயாட்டியே போய் இவர் கேட்கிறாரு, இங்க வையாபுரின்னு ஒரு டீச்சர் இருந்தாரே, உங்களுக்கு தெரியுமா? நான் தான் சூழல் வருதில்லை. இவரை திரும்ப வகுப்பில் சேர்த்துக்கிறார். 10ஆம் கிளாஸில் தான் சேர்க்கணுன்றது தான் ஆர்டர். அந்த ஆர்டரை போட்டது அந்த எஜுகேஷன் துறையிலே இருக்கிற ஒரு அலுவலர். அந்த அலுவலரை போய் பார்ப்பதற்காக திரு மாரப்ப கவுண்டர் என்பவரோடு இவர் போகிறார். அந்த அலுவலர் சொல்கிறார், அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, வாய்ப்பில்லை, ரூல்ஸில் இடம் இருந்தால் தானே செய்ய முடியும், வாய்ப்பில்லை. இந்த மாரப்ப கவுண்டர் 3-4 தடவை போயிட்டு வர்றாரு. கடைசி தடவை சொல்கிறாரு, இவரையும் இவர் அப்பாவையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அந்த அலுவலர் வயதில் குறைந்தவர், அவர் காலில் அந்த மாரப்ப கவுண்டர் விழுறார். அவருக்கு 80 வயசுக்கு மேலே, கதராடை அணிந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அந்த அலுவலர் காலில் விழுந்துறார். அந்த அலுவலர் பயந்து பதறி எழுந்து, ஐயோ என்ன என் காலில் விழுறீங்க, இதுதான் நாங்கள் வருது கடைசி தடவை, இந்த பையனுக்கு நீங்கள் அட்மிஷன் போடலன்னா அந்த பையன் தற்கொலை பண்ணிப்பான், அவங்க குடும்பம் ஒன்றும் இல்லாமல் நிற்கும், பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறார். அதற்கு பிறகுதான் இவர் 10ஆம் வகுப்பிலே படிப்பதற்கான அனுமதி கிடைக்கிறது. அந்த 10ஆம் வகுப்பு அனுமதியை 10ஆம் வகுப்புனா 10ஆம் வகுப்புலேயே இருக்க வேணாம், நீ 11ஆம் வகுப்பு போன்னு ஸ்கூல் ஃபைனல் கிளாஸில் உட்காந்து வச்சது தான் சேத்துராமன் என்கின்ற ஆசிரியர். இந்த சேத்துராமன் என்ற ஆசிரியரை இவர் படித்து மெடிக்கல் காலேஜில் போய் ரொம்ப பெரிய ஆளானதுக்கு பிறகு அவர் இறந்து போயிடுறார். சேத்துராமன் என்ற ஆசிரியர் உயிரோடு இல்லை. அவர் இறந்த செய்தியே இவருக்கு பின்னாடி தான் தெரியுது.
அப்போ நமக்கு இந்த துக்கம் விசாரிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அதனால சேதுராமன் சாருடைய மகன் வீட்டில் துக்கம் விசாரிக்க போகிறாரு டாக்டர் பழனிவேல். மகனும் மருமகளும் இருக்காங்க. இவரை உட்கார சொல்கிறாங்க. தன்னுடைய மனைவியை காஃபி கொண்டு வான்னு அவர் அனுப்பிச்சிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே துக்கம் விசாரிக்க போனால் நாம் தான் சொல்லுவோம் அவங்கள பற்றி, இறந்து போனவங்கள பற்றி. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க பொதுவாக. ஆனால் இங்கே இவர் பேசலை, மகன் சொல்கிறாரு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? அப்பாவுக்கு கடைசியில் நினைவு ரொம்ப தப்பி போயிடுச்சு. அவர் எதுவுமே நினைவில்லை. எங்களே சில சமயம் அவருக்கு நினைவு இல்லை. ஆனால் ஒரு தடவை திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சிங்களேடா. அவரை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க சேதுராமன் சாரை பற்றி. இப்போ டாக்டர் பழனிவேல் சொன்னார்ல, அந்த காலத்தில் சேதுராமன் சார் ஒவ்வொரு வீட்லேயும் போய் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புன்னு கெஞ்சுவாராம். கெஞ்சும் போது பிள்ளைங்களை படிக்க வச்சு என்ன செய்யறது, காணியை யார் பார்க்கறது, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சாக்க கல்யாணம் யார் செய்யறதுன்னு சொல்லி அந்த ஆசிரியரை அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் தன்னுடைய மரணப்படுக்கையில் சொல்லியிருக்கிறார். என்னை பார்த்து நீங்களா சரி. அப்போ அவருக்கு நினைவில்லை, மறந்துடாதீங்க. அவருக்கு முழுமையான நினைவு இல்லை, ஞாபகங்கள் குறைந்து விட்டது. திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு சொல்லியிருக்காரு, என்னை பார்த்து சிரிச்சிங்களேடா, பழனிவேல் இப்போ எங்கே இருக்கான்னு பாருங்க, அதுதான்டா சாட்சி நான் எப்படிப்பட்ட ஆசிரியர் என்பதற்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். மரணத்தருவாயில் ஞாபகங்கள் தவறிப்போன ஒரு ஆசிரியர் என்னுடைய வாயிலிருந்து இந்த மாணவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது என்றால், இதை தாண்டி ஒரு மாணவர் ஒரு ஆசிரியருக்கு என்ன செய்து விட முடியும்? டாடா குழுமத்தினுடைய சேர்பர்சன் சந்திரசேகர் அவர்கள் ஒரு திருக்குறளை ஞாபகப்படுத்தினார். எனக்கு அதை விட இன்னொரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு ஒரு திருக்குறள். கஷ்டத்துக்கே ஒருத்தன் கஷ்டம் கொடுப்பானா, யாரு அப்படின்னா கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதவன் நம்ம தாத்தா வள்ளுவர் சொல்றார். இந்த புத்தகத்தை 2 வரியில் சொல்லணும்னா இந்த திருக்குறளால் தான் சொல்ல முடியும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அசரவே இல்லையா. கட்ஸ்ன்னு அவர் தலைப்பு வச்சிருக்காரு. அது நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கல. அதுக்கு தைரியம் வீரம் அதெல்லாம் அழகான வார்த்தைகள். நான் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன், கெத்து. கெத்து, அந்த கெத்து எப்படி வந்ததுன்னு ஒத்துக்கொள்ளுகிற உண்மை உள்ளம் அவருக்கு இருந்தது. எப்படி கெத்து வந்தது தெரியுமா? இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இழப்பதற்கு நிறைய இருக்கிறவர்கள் எந்த ரிஸ்கையும் எடுக்க மாட்டோம். இழப்பதற்கு ஒன்றுமே இல்லாதவர்கள் எந்த ரிஸ்கை வேணால் எடுப்பாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம், பாதை, அவர் செய்த பயணம். அதுதான். ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு பியூசிக்கு போன கதையெல்லாம் எல்லாரும் சொன்னாங்கல்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு பியூசிக்கு போயிட்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடச்சி இங்கே வந்திருக்காரு. நீங்கள் அதை மாத்திரம் கொஞ்சம் கற்பனை மாத்திரம் செஞ்சு பாருங்க. ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், ஆவாரப்புதூர்னு ஒரு கிராமம், நாமக்கலுக்கு பக்கத்தில். அங்கிருந்து திருச்சியில் பியூசி படிச்சுட்டு சென்னைக்கு மெடிக்கல் காலேஜ் படிக்கிற ஒரு மாணவன். பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் தான், பெரும்பாலும் முழுக்கவே தமிழ் மீடியத்தில், பியூசி மாத்திரம் தான் ஆங்கில மீடியம் படித்து வந்த மாணவன். சென்னையிலே அப்போது மருத்துவம் படிக்க வந்த மற்ற மாணவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அவர்களோட உடை எப்படி இருந்திருக்கும், அவங்க நடை எப்படி இருந்திருக்கும், அவங்க தோற்றம் எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆங்கிலம் புரியும். இவர்களுக்கு மத்தியில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது பல மடங்கு இருக்க வேண்டிய நேரத்தில் டாக்டர் பழனிவேலுக்கு ஒன்று தான் வந்தது. அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை, எனக்கு அந்த மாதிரி அந்த தோரணை இல்லை. அந்த அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படி தெரியுமா போயிருக்காரு பியூசி அட்மிஷன் இன்டர்வியூக்கு? காலில் செருப்பு கிடையாது, அவர்கிட்ட பேண்ட்டு, நல்ல பேண்ட்டே கிடையாது, எல்லாமே ட்ரௌசர் தான் இருந்திருக்கு, பேண்ட்டு கூட இல்லை. அதனால் வேஷ்டி கட்டிட்டு போயிருக்கார். அந்த சட்டை வெள்ளையாக இருந்தது என்பது நினைவுகளில் தான் இருக்கும்னு எழுதுறார். என்றோ ஒரு நாள் வெள்ளையாக இருந்த ஒரு சட்டை. ஆனால் மற்ற மாணவர்கள் நன்றாக உடை அணிந்திருக்காங்க. அவங்க முன்னாடி போய் இவர் நினச்சிக்கிட்டார் அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒன்று அவங்கள்ட்ட கிடையாது. எதுனா என்னுடைய கடின உழைப்பு அவர்களிடம் ஒருபோதும் இருக்க போவதில்லை என்று அவர் நினைத்திருக்கிறார். எனவே பெருமக்களை, இந்த புத்தகம் ஒரு எழுத்தாளராகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை எனக்கு சொன்ன புத்தகம். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற பல எழுத்தாளர்கள் மிக நல்ல வசீகரமான எழுத்து நடை கொண்டவர்கள். படிக்கிற போதே நமக்கு அந்த சொற்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும். அதில் அப்படியே இலக்கிய உதாரணங்கள்லாம் வரும். அதெல்லாம் இவர்கிட்ட கிடையாது. இவர் மனதிலே இருப்பதை சொல்லுகிறார். அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று சொன்னார். இந்த எழுத்து ஏன் நன்றாக இருக்கிறது என்றால் அதிலே உண்மையினுடைய ஒளி இருக்கிறது.
இது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மாத்திரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் இந்த புத்தகம். நல்ல கட்டாயமாக இதை படிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, மேடம் நீங்கள் படிங்கன்றீங்க, நான் புக்கை எடுக்கிறேன் 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுது, என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். இந்த புத்தகத்தை படித்தால் தூக்கம் வராது, நான் கேரண்டி அதுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. வயலிலே வேலை செய்து களைத்து போன கைகள் ஸ்டெத்தஸ்கோப்பை பிடிப்பதற்கு நடுவிலே ஒரு இளைஞனுடைய துணிச்சல் இருந்ததே, அதை சொல்லுகிற புத்தகம் இது. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் படிங்க. நாம் படித்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் படிப்பார்கள். எந்நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு பிள்ளைய திட்டிட்டு நாம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனும் அதை தான் செய்வான். ஆனால் நாம் படிக்கிற வழக்கத்தை வீட்டில் கொண்டு வந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் படிப்பார்கள். அப்படி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். அவருடைய பயணத்தில் அந்த தெரியாததை பார்க்கிற ஒரு தரிசனம், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். சில சமயம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சலிப்பு வரும். பணம்லாம் ஓரளவு வந்தாச்சு, பதவியெலாம் ஓரளவு இருக்குது, வீடெல்லாம் ஒரு மாதிரி செட்டில் பண்ணிட்டோம், அதே வியாபாரம் தான், இல்லை அதே வேலை தான், நான் பேங்க்கில் வேலை செஞ்சேன், அதே பேங்க்குக்கு போய் அதே வேலை தான். ஒரு கட்டத்தில் சலிப்பு வரும். ஆனால் டாக்டர் பழனிவேலுக்கு சலிப்பே வரலன்னு சொல்கிறார். எப்படி அது எப்படி சாத்தியம்? நீங்கள் சமையல் வேலை செய்கிற எல்லா பெண்களுக்கும் இது தெரியும். அதே குழம்பு, அதே ரசம், அதே சாம்பார், அடுப்பை மூட்டும் போதே எரிச்சலாக இருக்கும். இந்த சலிப்பு இவருக்கு எப்படி வராமல் இருக்க முடியும்? அந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நம்ம செய்கிற வேலையில் நமக்கு சலிப்பு வரக்கூடாது என்றால் ஒன்றே ஒன்று தான், இந்த வேலைக்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த தேடல் நிறைவு பெற்ற ஒருவருக்கு சலிப்பு வராது. MBBS மாணவராக ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் தான் முதல்ல போய் அனாட்டமி வகுப்புக்கு போவாங்க. இவர் முதல்ல அனாட்டமி வகுப்புக்கு போகிறார். அப்போது இறந்து போன ஒரு உடலை வைத்து தான் அவங்க சொல்லி தருவாங்க. பல மாணவர்கள் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடும் ஃபர்ஸ்ட் இயரில். இவர் அந்த உடலை பார்க்கிற போது அந்த இறந்த உடலினுடைய ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு தசையையும், ஒவ்வொரு பார்ட்டையும் தன்னுடைய விரல்களால் தொட்டு பார்த்திருக்கிறார். தொட்டு பார்த்த அந்த நேரத்தில் அவருக்குள்ள ஒரு பரவசம் வந்திருக்கிறது. இந்த மனித உடல் என்பது எவ்வளவு ஆச்சரியத்துக்குரியது என்ற ஒரு பரவசம் வந்திருக்கிறது. ஒரு கலைஞனுக்கு அந்த பரவசம் வரும், பாடும்போது ஒரு பரவசம் வரும், ஒரு பேச்சாளனுக்கு வரும், ஒரு எழுத்தாளனுக்கு வரும், ஒரு சயின்டிஸ்டுக்கு, ஒரு டாக்டருக்கு அந்த பரவசம் வருமா? இவருக்கு வந்திருக்கு. மனித உடலிலே இருக்கிற ஆச்சரியங்களை நினைத்து அவர் பரவசப்பட்டார். அந்த பரவசம் தான் இன்றைக்கு அவர் செய்கிற சர்ஜரியிலும் அவருக்கு போர் அடிக்காம அதே உத்வேகத்தோடு அவரை செலுத்தி கொண்டே இருக்கிறது. அவருடைய வாழும் காலத்தில் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நாட்கள் அவர் குறைச்சிருக்காருன்னு மாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஓப்பன் சர்ஜரிக்கும் ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் யூ ஆர் இன் தி ஹாஸ்பிட்டல். ஒரு விவசாயி 15 நாளைக்கு முன்னாடியே ஃபீல்டுக்கு போயிட்டானா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒரு மாணவன் 15 நாள் 20 நாள் முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டானா அவனுக்கு பரீட்சை எழுதவோ அவன் படிப்பை தொடரவோ அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை பேரினுடைய வாழ்வில் எத்தனை நாட்களை அவர் மிச்சப்படுத்தி இருக்கிறார், இதெல்லாம் கணக்கு போட்டு அப்படி அவர் மிச்சப்படுத்திய அத்தனை நாட்களையும் இதற்கு பிறகு அவருக்கு ஆண்டவன் அருள வேண்டும் என்று உங்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பெரும் நிறுவனத்தின் தலைவராக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பாராட்டினார். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் விடை பெற்று சென்ற பிறகும் கூட நீங்கள் இருப்பதற்கு ஒரே காரணம்தான், அது என்னுடைய பேச்சு அல்ல, இந்த புத்தகத்துக்கு பின்னாலே இருக்கிற சத்தியம். அந்த சத்தியம் நம்மை வாழ வைக்கட்டும். ஜெம் மருத்துவமனையையும் டாக்டர் பழனிவேலு அவர்களையும் என்றென்றும் அது சிறந்தோங்க செய்யட்டும் என்று சொல்லி பாரதியினுடைய ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் இது நம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியிற் சோர்வோமோ, அட கண்ணிலும் மண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே என்று சொன்னார். கண்ணிலே தெரிந்தது டாக்டர் பழனிவேலுக்கு அவருடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் கல்வியிலே தான் இருக்கிறது என்று. கண்ணிலே தெரிந்த பொருளை கைப்பற்றுகிற அவருடைய பயணம் நமக்கெல்லாம் உந்து சக்தியாக அமையட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், ப்ளீஸ் ஸ்டே பேக். ஸோ உங்களை வந்து கௌரவிப்பதற்காக டாக்டர் பழனிவேல் அவர்களுடைய மகள் திருமதி பிரியா செந்தில்நாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஸோ மேம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எல்லாரும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டீங்க. ஒவ்வொரு முறையும் உங்கள் பேச்சை கேட்கும் போது கேட்குறவங்களுக்கு ஒரு உற்சாகமும் அறிவும் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்கணும். தேங்க்யூ மேம்.
தேங்க்யூ ஸோ மச். A small announcement. For the benefit of those attending the event, copies of the autobiography can be picked up on the way out. Both English and Tamil versions are available. Kindly make use of them. A few